மம்முட்டி அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சா, அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவாருன்னு தெரியும். அப்படி அவர் கெரியர்ல சிறந்த கதாபாத்திரங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் பார்க்க சினிமா பவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளால இருக்கிற சுதந்திர போராட்ட வீரரான பழனி ராஜாவா அவர் நடிச்சது இன்னும் பேசப்படுது. ஒரு சவால் நிறைந்த வரலாற்று பாத்திரத்தை அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. உலக சினிமாவின் கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தையும் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுதான் 1998ல வெளிவந்த ஆங்கில படமான டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கேரக்டர். மம்முட்டி அவர்களோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ண படம்னா அது 1987ல வெளிவந்த ஒரு சிபிஐயின் டைரி குறிப்பு. இந்த படம் செம ஹிட் ஆனதால இந்த படத்துல அவர் பண்ண சிபிஐ ஆபீசர் சேதுராமன் கேரக்டரை வச்சு தான் மலையாளத்துல அடுத்தடுத்து நிறைய பார்ட் எடுத்தாங்க. 2022ல கூட அதோட 5வது பார்ட்டான சிபிஐ 5 தி பிரெயின் வெளியாச்சு. கிட்டத்தட்ட 35 வருஷமா ஒரே கேரக்டர்ல நடிச்சது இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. 2022ல ரிலீஸ் ஆன நண்பகல் நேரத்து மயக்கம் படத்துல அவர் நடிச்சது அவர் நடிப்போட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு மனுஷன் திடீர்னு இன்னொருத்தரோட கேரக்டரா மாறுற மாதிரி ஒரு நுணுக்கமான நடிப்பை கொடுத்திருப்பாரு. தேசிய விருதுகள் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எப்பவுமே சவாலான கேரக்டர்களை தேடி பண்றது மம்முட்டி அவர்களோட ஸ்டைல். பிரம்மயுகம் படத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. காதல் படத்துல ஒரு ஹோமோசெக்சுவல் கதாபாத்திரத்துல அதுவும் இந்த வயசுல நடிச்சது இதெல்லாம் வேற எந்த நடிகராலையும் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் நம்ம பார்க்கணும். மம்முட்டி அவர்கள் நடித்த கேரக்டர்கள்ல உங்களுக்கு பிடித்த கேரக்டர் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மம்முட்டி அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா பவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.